ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் என்னெல்லாம் வருது, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்னெல்லாம் வருது அதை பற்றின அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். இது தவிர தமிழ்நாடு பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமினை பற்றின சில அப்டேட்ஸும் நாங்கள் கொடுக்க தான் போகிறோம் இதுக்கு மேலே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் டிரைவை பற்றி பேசியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து திருச்சி ரேலியை பற்றி பேசியிருந்தோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் எதை பற்றி பேசியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்டல் கார்டு வீடியோ பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வந்து அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் பட்சத்தில் இந்த இப்போ வந்திருக்கு இந்தியன் நேவி மூலமாக வெளியிடப்பட்டிருக்க இந்த சைலர்ஸ்க்கும் நீங்கள்லாம் தாராளமாக எலிஜிபிள் தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் எதை பொறுத்து தான் வந்திருக்கு, இந்தியன் நேவியிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ சைலரை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஃபார் மெட்ரிக் ரெக்ரூட். ஓகேங்களா? அந்த இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு நீ எந்த வகையில் எலிஜிபிள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நான் எலிஜிபிள்னா அதே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான், அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் இப்போ இந்த செயலருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எலிஜிபிள்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு 23 நவம்பர் 23 ஓப்பன் ஆக போகுது. அது எப்போ க்ளோஸ் ஆக போகுதுன்னா வர 28 நவம்பர் 28 க்ளோஸ் ஆகிடும். ஸோ மொத்தம் 6 நாள் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கான ப்ராசஸ்னுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங்லேயே இருக்க போது. நீங்கள் ஃபஸ்ட் டே பண்ணிவிடுங்க, ஏன்னா சர்வர் அதுக்கப்புறமா பிஸி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டேவே வெயிட் பண்ணிட்டு இருங்க. சர்வர் ஓப்பன் ஆனோடனே தாராளமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துப்பான். ஃபோன் வச்சுட்டு இருக்கவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் கூட நீங்கள் டேரெக்டாக அப்ளை ஆன்லைன் போயிடலாம். ஓகேங்களா? அதனால் QR கோட் ஸ்கேனர் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அது மூலமாகவும் நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வில் பி கண்டக்ட் ஆன் அட் த எண்ட் ஆஃப் மே அண்ட் ஜூன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது. எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸே, அதுவே வந்து மே ஜூனில் தான் நடக்குதுன்னும் போது நமக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்தது மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் 2020. அப்போது ஆகஸ்ட் 2020 தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இது எந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கான ப்ராசஸ்னா அக்டோபர் 2020 அப்போ ஆரம்பிக்க போகிற ஒரு ட்ரைனிங்கான பேட்சை தான் இப்போ இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. சைலர் பேட்ச் தான். ஸோ ஓகே, அதனால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ண பாருங்கள். ஓகே, இதுக்கு என்னென்னலாம் பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 10th கிளாஸில் 50% எடுத்துருக்கணும். எல்லாருமே இப்போ இருக்க எல்லாருமே இது எடுத்திருப்பீங்க. இன் கேஸ் ஆஃப் SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் 45% எடுத்துருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே தாராளமாக இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக எத்தனை பர்சன்டேஜ்க்கு மேலே தான் எடுத்திருப்பீங்க, 50% மேலே தான் எடுத்திருப்பீங்க. அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அப்போ நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் செலக்ட் தாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இந்த 2 ஏஜ்குள்ளே தான் பிறந்திருக்கணும். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அக்டோபர் 2000 இந்த வருஷத்துக்கு 2000 வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பிறந்திருக்கணும். 2003ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பிறந்திருந்தா இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். அதாவது ஏஜ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கு, அதுதான் இந்த என்ரோல்மெண்ட்டுக்கு அவன் சொல்லியிருக்கான், டேட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான். ஸோ இந்த டேட் கூட நீ பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்க, 3 கட்டமாக பிரியுது. ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இன்னொன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், இன்னொன்று மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஈஸியான ஒரு டெஸ்ட்டு தாங்க. மொத்தமாக 50 மார்க் கேட்க போகிறாங்க. டோட்டலாக 50 மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயந்துடாதீங்க, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம். வெறும் 50 மார்க். அதுக்கு என்ன சிலபஸ்ன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதை பொறுத்து அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காம்படிட்டர் ஆனால் கிடையாது. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காம்படிஷனே கிடையாது. நீங்கள் காம்படிஷன் ஃபார் ஒன்லி உங்கள் ஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதக்கூடிய சென்டருக்கு மட்டும்தான். அன்றைக்கி அந்த சென்டருக்கு வரவன் உங்களை விட நல்லா படிக்காமல் உங்களை விட மார்க் பின்னாடி எடுத்தால் உங்களுக்கான சான்ஸ் அதுவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காம்படிஷனே கிடையாது. அன்றைக்கி அந்த சென்டரில் எவ்வளோ பேர் அந்த மார்க் எடுத்திருக்காங்களோ அதில் நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா, அதாவது எனக்கு எவ்வளோ பேர் தேவையோ அதுக்கு நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் இருக்கணுன்றதை நான் கீழே சொல்கிறேன். நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனல் டெஸ்ட். ஸோ இந்த 3 டெஸ்ட்லையுமே பாஸ் ஆகிறவங்க டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணப்படுவார்கள் செயலர்களாக. ஓகேவா? மொத்தம் இதுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி வந்திருக்குங்க. ஸோ 400 வேகன்சின்றது உங்களுக்கு சின்னதாக தெரியல, ஆனால் இந்தியன் நேவியை பொறுத்தவரை அது பெருசு தான். அது மட்டும் இல்லாமல் நேவி வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கா பசங்க கிட்டனா கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம உள்ளே போகிறது தான் சாமர்த்தியத்தனம். அதனால் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுங்க,
படித்து உள்ளே போகிறதுக்கான சான்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது படிக்கும் போது இது அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் வந்து நேவியில் வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்க போது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தோம்னா இதுக்கப்புறமா வர டிரைவ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், தான் கம்ப்யூட்டர் சொன்னல, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு நீட்டு. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் மொத்தம் 50 கொஸ்டின் இடம்பெற போது. அந்த 50 கொஸ்டின் எந்த 2 டாப்பிக்லேருந்து கேட்க போகிறாங்கன்னா இந்த 2 டாபிக் தான். ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னால் சில கணக்குகள் கொடுக்க போகிறான். ஸோ மொத்தமே 50 கேள்வி, கணக்கு வரலன்றவங்க கூட அதில் கேட்கக்கூடிய சில சின்ன கணக்குகள் எல்லாம் போடலாம். நெக்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ், அறிவியல் எல்லாமே 10வது தாங்க. 10வதுக்குள்ள நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதில் இருந்து தான் கேட்க போகிறோம். உங்களை அதுக்கு மீறி கேட்கறதுக்கு அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்களுக்கு நமக்கு நம்மளுடைய தேவை தெரியும். நம்ம 10th தான் படிச்சிருக்கோம். அப்போ 10th என்ன தேவையோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அவன் கேட்டிருப்பான். ஸோ கண்டிப்பாக மேக்ஸு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஷின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குமே. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ்னால் உலக பொது வாழ்க்கை, அதாவது உலகத்தில் பொதுவாக சில விஷயங்களை மாற்ற முடியாத மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டாப்பிக்கில் உள்ள கேள்விகளை தான் இதில் கேட்பான். விளையாட்டுத்துறையாகட்டும், இல்லை நீங்கள் பார்த்த தேசிய பூங்காக்கள் ஆகட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள் நீ கேள்விப்பட்டிருப்ப ஜென்ரல் நாலேஜ், இதெல்லாம் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸில். அதுதான் உங்களுக்கு கேள்வியாகவே வரப்போகுது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். இதில் மினிமம் மார்க் அன்னைக்கு தேவை. அன்னைக்கு அந்த டெஸ்ட்டில் நான் 38 மார்க் எடுக்கிறவன் தான் அந்த சென்டரில் ஃபஸ்ட் மார்க்னா அந்த 38 நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க உள்ள. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருந்தானோ அதுவே தான் இங்கேயும் சொல்லியிருக்கான். ஸோ 1.6 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக 1.5 கிலோமீட்டர் திட்டத்தட்ட அதை வந்து நீங்கள் 7 நிமிஷத்தில் ஓடி ஆகணும். நெக்ஸ்ட் 20 ஸ்குவாட்ஸ் எடுத்தாகணும் அண்டு 10 புஷ்அப் எடுத்தாகணும். இதுதான் அவன் இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு என்ன சொன்னானோ அதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எந்த கேஸ்டானா இருந்துக்கோங்க, ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து அவன் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ ஷுட் பி வெல் ப்ரொபோர்ஷன்ட் மினிமம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர். செஸ்ட்டின் விரியக்கூடிய தன்மை வந்து கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் வந்து விரிந்த நிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெயிட் வந்து அது ஹைட்டை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 10%. தட் மீன்ஸ் பிஎம்ஐ சார்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சார்ட் படி இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் தான் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்லேருந்து ஏறக்குறைய ஒன்று 10 கம்மியாக இருக்கலாம், இல்லை 10 கூடுதலாக இருக்கலாம், 10%. தட் மீன்ஸ் அப்படி இருக்கலாம் அந்த பிஎம்ஐ சார்ட் படி. அது பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இதற்கான ப்ராசஸை வந்து எங்கள் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கிளாஸஸ் நியூ பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நாங்கள் அதுக்கான அட்மிஷன் வந்து இங்கே ப்ரோக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து எங்கள் அகாடமியில் போட்டுக்கலாம். ஸோ எங்களுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த 1.5 கிலோமீட்டர், தட் மீன்ஸ் 1600 மீட்டரை வந்து ஈஸியாக 7 நிமிஷத்தில் ஓடுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து எங்கள் இன்ஸ்டியூட் வந்து காலையில் தினமும் வழங்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த ஃபிசிக்கலில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம் ட்ரைனிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 8 வரையும் நடக்க போகுது. நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே 10 AM to 1 PM ரெகுலர் கிளாஸஸ் நடக்கும். இதில் தான் இந்த கிளாஸஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சில விஷயத்தை படிச்சுட்டு மறந்துட போகிறோம். இப்போ ஜென்ரல் நாலேஜ் 50 கேள்வி வரப்போகுதுன்னா சில பேர் என்ன பண்ணுவீங்க, படிச்சுட்டு ஐயோ மறந்துடுச்சு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலன்னுவீங்க. அதையும் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. காலையில் படித்ததை மதியம் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுவீங்க. அது எழுதுறது மூலமாக உங்களுக்கு மறக்காது. அப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம்லையும் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸை உண்டாக்கி தருவோம். நெக்ஸ்ட்டு எங்களுடைய அகாடமியினுடைய ஃபியூச்சர்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கோம். ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து தினமும் வந்து எப்போ இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன், காலையில் 5:30லேருந்து 8 வரையும் இருக்கும்னு சொன்னோம். இங்கே ஈவினிங்கும், அதாவது எக்ஸாம் கிட்ட வர டைமில் ஈவினிங்கும் நாங்கள் வந்து இங்கே ஃபிசிக்கல் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் ரூம், ரெகுலர் கிளாஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நாங்கள் கம்பல்சரி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃபார் பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளுங்க. உங்களுக்கு தேவையான போது உங்கள் உடற்தகுதி, தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெஷர்மெண்ட்டில் ஹைட் பத்தலை, இல்லை எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா இந்த ஜிம் ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் முப்படை ட்ரைனிங் அகாடமியினுடைய ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த டேட்டை மறக்காதீங்க. செயலர் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா தாராளமாக எதற்கும் எலிஜிபிள்னு சொல்லிட்டேன், செயலருக்கும் எலிஜிபிள்னு சொல்லிட்டேன். ஸோ டேட்டை மறந்துடாதீங்க. அந்த டேட் வரும்போது 23rd, அந்த 23rd கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கீழே வந்து QR கோடும் இருக்குது. ஸோ QR கோடும் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உள்ளே போயிடலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷஸ் இதில் ஜெயிச்சு வேலைக்கு போகிறதுக்காக. தேங்க்யூ.